இது திருவிழி கேமிங் சேனல். நம்ம இப்போது வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் நம்ம இப்போது சோலோ ரைட் பண்ண போகிறோம், அதுவும் லெஜெண்டரி ஃப்ரூட் வச்சு. ஏன் இப்போ நான் லெஜெண்டரி ஃப்ரூட் எடுத்தேன்னா 2 ஃப்ரூட் ஸ்டோர் பண்ண முடியாது நம்மளால், ஸ்பின் பண்ணும்போது கிடச்சிச்சு. அதனால் இப்போ நம்ம இதை வச்சு தான் ரைடு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே லைட்டு போகலான்னு இருக்கோம். ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோடு போட்டாச்சு, ரெட்டு ப்ளூ க்ரீன் அது மாதிரி போட்டாச்சு காய்ஸ். கமெண்ட் செக்ஷனில் இந்த ரேடியோ ஆக்டிவ்லாம் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போயிடலாம். இதை சுற்றிட்டு போனோம் கைஸ், ரொம்ப கஷ்டம். போன அப்டேட்டில் வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஈஸியாக போயிடலாம் நம்ம. ஆனால் இப்போது சுற்றிட்டு போகிற மாதிரி இங்கே பாருங்கள், க்ரியேஷனை கையில் வச்சுட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா க்ரியேஷன் ஃப்ரூட்டு. நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் இது அட்டாக்லாம் அவ்வளோ இருக்காது, ஆனால் நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த பேடு அது மாதிரி தான் வரும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த இந்த ஃப்ரூட்டு அப்டேட் வர போகிற ஃப்ரூட் மாதிரி. இது இதா காட்டுறேன் பாருங்க, க்ரியேஷன் கம்மிங்ஸ் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் இது. இதா இதோட எமோஜி பாருங்களேன், அப்படியே வந்து சேர்க்க பாருங்க பார்த்தீங்களா. இதுதான் இதோட அனிமேஷன் எல்லாம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வேணாம், லைட் போவோம். லைட்டு ட்ரேடு, நீங்கள் ட்ரேடும் பண்ணிக்கலாம், காசு கொடுத்து பயம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டோம். இதா இப்போ சிப்பு கிடச்சிச்சா, லெஜெண்டரி ஃப்ரூட் போச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த லைன்ஸ் இருக்காது, ஆனால் ஒளி மட்டும் இருக்கும். ஆனால் இது V2 நம்ம புத்தா பார்த்தீங்களா, நம்ம புத்தாவே இதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் லெவல் பார்த்தீங்களா, யாராச்சும் லெவல் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. போன வாட்டி நம்ம 900 அது மாதிரி தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஐயூ வந்துட்டாங்க, ஐயூ கம்மட்டி. இவன் அச்சாலே நம்மளுக்கு காசு கிடைக்குது. நம்ம இத்தனைக்கும் V2 எடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் ஃபிஷ்ஷிங் ராடு பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷிங் ராடு ஷார்ப் ஃபிஷ்ஷிங் ராடு வச்சுருக்கேன் நான், ஷார்ப் ராட். இது எப்படி எடுக்கணும்னா, நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம்ல, ஃபிஷ்ஷிங் அந்த ஏஞ்சலர் கிட்டே போய் நம்ம 10 குஸ்ட்டு ஃபுல்லாக லைனாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷிங் ராடோட இது வரும். அதுக்கு வந்து நீங்கள் சில இதெல்லாம் போட் வந்துச்சு ஏர் ஜம்பே நேவி. ஒரு ஏர் ஜம்ப் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அதனால் நம்ம இப்போ அங்கே போயிடுவோம். நம்ம வந்து போன வாட்டி ஹியூமனாக இருந்தோம் ரேஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலாக மாட்டோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாச்சு ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க வராங்க, அச்ச வண்டி தான். அடி 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 ஐயோயோ கைஸ், இவன் கிட்ட மட்டும் போய், இப்போ தான் சொல்கிறேன், இவங்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ரைடுக்கு டைம் இருக்குது. இதா பாருங்க, வரான் பார்த்தீங்களா. இது மாதிரி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிடுங்க எப்படியாச்சு, இல்லைன்னா சுட்டு போட்டு அடிப்பாங்க நம்மளை. ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி, முக்கியமாக ஒன்று ரைடில் நம்மளால் இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண முடியாது ரைடில். முக்கியமாக நம்மளால் புத்தாவுக்கு அதிகமாக கிளிச் இருக்குது போல இருக்கு. அந்த வளையம் மாதிரி ஒன்று வரணும்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு அது மாதிரி ஒன்று காணும். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை நான் எப்படியாச்சும் அப்டேட்டில் சரி பண்ணுறேன். தெரியாமல் போகலாம் விடுங்க, நல்லா தானே இருக்குது, ஒளி நல்லா இருக்குது. செகண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டு காய்ஸ், XP கொடுக்குறாங்க காய்ஸ் ஆல்ரெடி. ஆனால் நம்ம லெவல் 1251. போன வீடியோவில் வந்து நம்ம 900 என்னமோ இருந்தோம், இப்போது 1000 கிட்டே போயிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ் நம்மளுக்கு. ஓகே, ஷாக்கர் அவன் பேர், ஷாக் கொடுத்துட்ருக்கான் பாருங்க, அதனால தான் ஷாக்கர்னு வச்சுருக்காங்க. ஷாக்கர் அடிப்போம். ஷாக்கர் ரைமிங் வேர்ட். ஓகே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போது நம்ம ரைடு போயிட்டுருக்கோம், லைட் ரைடு போகும்போது நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங் போட்டால் மீன் கிடைக்குமா கிடைக்காதா, இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகும்போது ஃபிஷ்ஷிங் போட்டால் மீன் கிடைக்குமா கிடைக்காதா, இது ஒரு செம்மையான ஒரு கொஸ்டின்னு. யாரும் அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வேறு இருக்குது. பசி நம்ம இன்னும் போகல,
ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போடுவேன். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் சோல் கேன் எடுக்க முடியும். அது வந்து எங்கே இருக்குன்னா மேக்மா ஐலாண்ட் இருக்குது. மேக்மா ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஆய் குழம்பிட்டே இருக்குது. மேக்மா ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சோல் கேன் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தனே காணும். ஐயோயோ எங்கே அவன்? இது மாதிரி ஒன்றின்னு தான் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆய் என்ன வாட்டர்லேயே பார்த்தீங்களா? அவன் ஒருத்தன் தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான். நம்மளை பார்த்தா அவ்வளோ பயம் அவனுக்கு. நீங்கள் வந்து இந்த குவெஸ்ட்டு அது மாதிரி லெவல் அதிகமாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி காட்டும். இது மாதிரி காட்டி ட்ராக்குன்னு கொடுத்து எங்கே போகணுமோ அது அங்கே காட்டும். அதனால் நீங்கள் அங்கே இல்லைங்க. இப்போ இன்னொரு டவுட் வருது, நம்ம வந்து இப்படி போட்டு ட்ராக்குன்னு போட்டால் அங்கே வருமா வராதா? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக வராது. சும்மா ஒரு காமெடி தான் சொல்லுங்கள். ஊருக்கே தெரியும் கண்டிப்பாக வராதுன்னு. எனக்கு தெரிஞ்சு சரியாக தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் அடிக்கிறது செம்மையாக இருக்கும். ஷார்க் ஐயோயோ அடிக்கிறானே. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டு. ஆமாம் கைஸ் காட்டுது. கைஸ் காட்டுது அங்கே பாருங்கள். 8,000 அது மாதிரி நம்ம காட்டுது. 8,360 அது மாதிரி மீட்ரு காட்டுது. நம்மளுக்கு முடியுமா? நம்ம ஒரு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். எப்போச்சும் ஒரு வேஸ்ட் ஃப்ரூட் கிடைக்கும், அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். நான் நார்மலாகவே லைட் ரைட் தான் போவேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு ஃப்ளேம் ரைடை விட. அதனால் நான் அது போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது போய்க்கிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்க் மேன் கராத்தே இருக்கு. வாட்டர் ஷூ. இன்னொன்று காட் ஹியூமன் இருக்குது பார்த்தீங்களா? காட் ஹியூமனா சூப்பர் ஹியூமனா காட் ஹியூமனா என்னமோன்னு அந்த ஃபைட்டிங் ஸ்டைலு நம்மளால் செகண்ட் சீலே எடுக்க முடியுமா? அது எனக்கு இப்போ தான் தெரியும். கேட்ட ஒன்றையும் ஐயோ எடுக்க முடியுமான்னு பார்த்துருந்தேன். கடைசியில் போய் அவங்ககிட்ட நான் எடுக்கவும் போயிட்டேன். ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க? தரமாட்டேன்டாங்க ஐஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் குன்ஃபு, அப்புறமா டெத் ஸ்டெப்பு டார்க் ஸ்டெப்பு. டெத் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது, டார்க் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே முடிச்சாச்சு. பாஸ் பானானா காலி நம்பர். பாஸ் பானிங் இன் 3, 2, 1. வெளியே வந்துடா. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியே வந்துடும். பாக்ஸ் இருக்க பக்கமாக போயிடுங்க. இப்போ அவனே வெளியே வருவான் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சு கூட வச்சுக்கலாம். வெளியே வந்துட்டாங்க பாருங்கள். எல்லோரும் மொத்தமாக வெளியே வருவாங்க. லைட் நான்லாம் ஃபஸ்ட்டு லைட் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப போர் அடிக்கும். செகண்ட் சீன் வந்தோடனே இது ஜாலியாகிடுச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரைடு முடிச்சே வரும். நம்ம சீக்கிரமாக முடிச்சாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக முடியுது. 3, 2, 1. ஐயோ டேய் நான் எனக்கு சொல்லடா, உனக்கு சொல்லடா. என்ன போட்டு அடிக்கிறான் கைஸ் அவன்? பார்த்தீங்கன்னா 3, 2, 1. ஐயோ பாஸ் உள்ளே போயிட்டார். ஐயோயோ தெரியாமல் அம்மிக்கிட்டேனே. பாஸ் உள்ளே போயிட்டானே. வெளியே வந்துட்டான். ஓகே 2 பேரையும் வச்சு அடி வேண்டியதான். நம்ம புத்தா மட்டும் எல்லாத்த விட வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு தெரியலையே. யாருக்காச்சும் இது மாதிரி கிளிச் ஆகிருக்குன்னா சொல்லுங்கள். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் இப்போலாம் நம்மளுக்கு ஏன்னு தெரியல. புத்தா கிளிச் நிறைய இருக்குது. லைனிங்கு அது மாதிரி யாரெல்லாம் இப்படி அனுபவிக்கிறாங்க. முக்கியமாக நம்மக்கிட்ட இப்போ புத்தா ஃப்ரூட் இருக்குது. ஃபஸ்ட் எனக்கு எத்தனை வாட்டி புத்தா ஃப்ரூட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரேடில் வாங்கினேன் நான். செகண்ட் வாட்டி என்ன ஆச்சுன்னா எனக்கு இதில் கிடச்சிச்சு, பின்னில் கிடச்சிச்சு. தேர்ட் டைம் என்னென்னா நான் பாட்டுன்னு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு போயிட்டுருந்தேன். ரைடு முடிஞ்சிடுச்சு, குவிஸ்ட்டை முடியுது. நான் பாட்டு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு எனக்கு. எங்கேது இது கிடச்சிருச்சு. ஓகே வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பின்னை போடுவோம். உங்களுக்கு அதான் நான் ஸ்பின்னை போடுறேன். காசு எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்காக மட்டுமே நான் ஸ்பின்னை போடுகிறேன்.
போட்டேன். கண்ண முடியும். கடவுளே கடவுளே கடவுளே. மேமதி. ஐயோ போச்சு, காசு போச்சு. வேஸ்ட்டாக போச்சு கைஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்மோக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஸ்மோக் அட்மின் பிடிக்கும். ஆனால் இந்த ஃப்ரூட்டு வேஸ்ட்டு. ஓகே, நம்ம முடிச்சுப்போம். பை காய்.